இன்றைக்கி தேங்காய் பால் இது ரெண்டுத்தையும் வச்சு பக்காவாக 10 நிமிஷத்தில் பால்கோவா ரெடி பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்காவை பார்த்தீங்கன்னா இந்தமாரி மேலே இருக்க தோலை மட்டும் சீவி எடுத்துக்குங்க. முத்தின தேங்காவாக இருக்கணும். அதை இந்த அளவுக்கு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கங்க. தூளாக பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு தூளாக இருக்குன்னு. அப்போ தான் பால்கோவாவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு நீங்கள் எடுக்கிற அளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் தேங்காய் எடுத்துக்கிட்டேன். இதை போட்டு இந்த நெய்யிலே கொஞ்சம் நேரம் வறுக்கணும். ரொம்ப நேரம் வறுக்காதீங்க. அதில் இருக்கிற ஈரப்பதம் போய் நல்லா நெய் வாசனை வந்தால் போதும். பாருங்கள், பார்த்தாலே தெரியும். ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கப்புறம் நாம் 1 டம்ளர் தேங்காய் எடுத்ததுக்கு 2 டம்ளர் பால் ஊற்றணும். நீங்கள் கப்பில் எதில் எடுத்தாலும் அதுக்கு 2 கப்பு ஊற்றிக்கங்க. நீங்கள் எடுக்கிற அளவுக்கு 2 மடங்கு ஊற்றினா போதும். இதுக்கப்புறம் நல்லா அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏடு கட்ட ஆரம்பிக்கும். ஏடை பார்த்தோன்னா சைடில் அப்படியே தள்ளி விட்டுருங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கட்டியாக ஆரம்பிக்குது. நல்லா கொஞ்சம் நேரம் துவைவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு நல்லா ஏடு கட்டி வருதுன்னு. அப்படியே கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு திக்காக இருக்குன்னு. இந்த கன்சிஸ்டன்சியில் வந்தோடனே நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணோம். நம்ம எடுத்த 2 டம்ளர் பாலுக்கு 1/2 டம்ளர் சுகர் சேர்த்தா போதும். இதுவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா 3/4 டம்ளர் சேர்த்துங்க. அதுவே போதும். ஸோ இப்போ கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருங்க. நம்ம சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் சீக்கிரமாகவே நல்லா திரண்டு வரும். திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு சீக்கிரமாக திக்காகுதுன்னு. ஸோ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ நல்லாவே டிக்காக இருக்குது. நீங்கள் நல்லா கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இன்னும் 5 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். பாருங்களேன் எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குன்னு. ஸோ அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போதைக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. நமக்கு பால்கோவா நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. 2 நிமிஷம் இன்னும் கைவிடாமல் கிளறிங்கன்னா பால்கோவா வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்மளுக்கு பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் வந்தோடனே நீங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. இதுக்கு சின்னதாக எதனா டெக்கரேஷன் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க சின்ன பசங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது.